வேதாகமத்தை வாஞ்சியோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 31வது அதிகாரத்தில் வசனம் 1 முதல் 11 வரை ஆசரிப்பு கூடார கட்டுமான வேலையை செய்வதற்கு தேவன் யூதா கோத்திரத்தில் பெசலெயேலையும் அவனுக்கு துணையாக தான் கோத்திரத்தில் அகோலியாபையும் ஏற்படுத்துமாறு கூறினார். வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கு ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவ ஆவியினால் பெஸ்தலேயேலை நிரப்பினேன் என்றும் ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன் என்றும் ஆண்டவர் மோசேயிடம் கூறினார். 12 முதல் 18 வசனங்கள் வரை ஓய்வு நாளை கடைபிடிக்குமாறும் அது என்றைக்கும் இஸ்ரவேலருக்கும் எனக்கும் அடையாளமாய் இருக்கும் என்று ஆண்டவர் கூறி தம்முடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை மோசேயிடம் கொடுத்தார். இந்த அதிகாரத்தில் 3 பாடங்கள் படிக்கின்றோம். முதலாவதாக, எகிப்தில் அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கல் அறுக்கும் வேலை நன்கு தெரிந்திருக்கும். ஆனால் பரலோக ஆசரிப்பு கூடார மாதிரியின்படியே கட்ட வேண்டிய பூலோக ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஞானமும் புத்தியும் உள்ள விசேஷித்த ஜனங்கள் தேவை. ஏதோ கட்டுமான வேலை என்று இல்லாமல் இது ஆவிக்குரிய வேலை என்று தெளிவாக தெரிகின்றது. ஆம், தேவனுடைய வேலையை செய்ய அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மற்ற வேலைகளைப் போல சாதாரணமாக செய்து முடிக்க முடியாது. ஞானமும் பலனும் தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டுமே சிறப்பாக செயலாற்ற முடியும். தேவனுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் தேவனுடைய வேலையை செய்வதற்கு தேவ ஆவியை தினம்தோறும் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவனே வரங்களையும் தாளந்துகளையும் தந்து அதை பயன்படுத்துவதற்குரிய ஞானத்தையும் தருபவர். தேவன் கொடுத்த வரங்களை சுய பிரயோஜனத்திற்காக இல்லாமல் தேவனுடைய நாமம் மகிமை அடைவதற்கும் மற்றவர்கள் சத்தியத்தை அறிந்து ரட்சிப்படைவதற்குமே பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, ஓய்வு நாளை மறுபடியும் முக்கியத்துவப்படுத்தி அதை தலைமுறை தோறும் நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி கை கொள்ள கடவர்கள் என்றும் அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும் என்று ஆண்டவர் கூறுவதன் மூலம் ஓய்வு நாள் ஆசரிப்பு எவ்வளவு அவசியம் என்று தெரிகிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரின் அடையாளமான ஓய்வு நாளை ஆசரிப்போம். தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமேன்.